எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி நண்பர்கள்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன். அதையும் மதித்து 1000க்கும் மேற்பட்ட நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, நன்றி. ஆனாலும் ஒரு சில நண்பர்கள் டேய் அவ்வளோ சீக்கிரம்லாம் பண்ண முடியாது, இரு இப்போ தான் உன்னை க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறேன், பார்த்துட்டு அப்புறமா பார்த்துக்கிறேன்ற மாதிரி சில நண்பர்கள் இருக்கிறீங்க. பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட க்ளோஸாக வாட்ச் பண்ணலாம், அதுக்கப்புறம் கூட பிடிக்கலன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம், அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதனால் பண்ணி விடுங்க, மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமாம், இதில் இன்னும் ஒரு சில நண்பர்கள் டேய் மரியாதையாக உண்மை சொல்லு, நீ அதிமுக சப்போர்ட்டர் தானே அப்படின்ட்டு சில பேர், இன்னும் சில பேர் டேய் நீ டிவிக்கே தானே அப்படின்னு சில பேர். ஏங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த தீய சக்தி திமுகவுடைய ஆட்சி அகற்றப்படணும், ஆட்சி மாற்றம் வரணும், அவ்வளோதான். அது யார் செஞ்சால் நம்மளுக்கு என்ன, யார் செஞ்சாலும் சந்தோஷமே. அது டிவிக்கே செஞ்சா என்ன, அதிமுக செஞ்சா என்ன, இல்லை 2 பேரும் சேர்ந்து செஞ்சா தான் என்ன, நமக்கு தேவை திமுக ஆட்சி அகற்றப்படணும், இவ்வளோதான் மேட்ரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது அரசியல் நடக்கக்கூடிய நம்ம கேள்விப்படக்கூடிய அப்டேட்டுகளை உங்ககிட்ட பகிர்ந்துட்டுருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை அவ்வப்போது மக்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம். இவ்வளோதான் நம்ம வேலை, சரிங்களா? சரி, ரைட்டு. இப்படி ஒவ்வொரு நாளும் திமுக ஆட்சியில் என்னென்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் கூட ஒரு லகுடு பாண்டிகள் இருக்கிறாங்கல்ல, அந்த 5 ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீமு, அவங்களெல்லாம் சேர்ந்து டெய்லி ஒன்று கிண்டிகிட்டு இருக்கிறாங்க. கிண்டி அவருக்கு விளம்பரம் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களும் வந்து விஜய் அவர்களுக்கு, விஜய் என்ன பெரிய நடிகனா, இப்போ பாருடா என் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு, இது எப்படி இருக்குது அப்படின்னு. சார் அது ரொம்ப பழசாகி போச்சுங்க சார், எல்லாம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. அப்படியா, சரி அதை விட இன்னைக்கு என்ன புதுசாக கிண்டி எடுத்துகிட்டு வந்துருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது 2 பசங்களை கூட்டின்னு வந்துட்டாங்க. எங்கே பாருங்க சார், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுற பசங்க அப்படின்ட்டு 2 பசங்க, குட்டி பசங்க. இவர் தேவாவா? வாழ்க, வாழ்த்துக்கள். உட்காருங்க. சாப்பிட்டீங்களா? கடலூர் அவங்களுக்கு சொந்த மாவட்டம். கடலூர்ல எந்த ஊர்? கடலூர்ல பண்ருட்டி. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜீவா, தேவா அப்படின்ட்டு 2 பசங்க நிறைய இன்ஸ்டாகிராமில் அவங்கள ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆனதாக சொல்கிறாங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கம் போகிறதில்ல, போனால் தானே அதெல்லாம் தெரியும். அப்படி 2 பேரை கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்துட்டு அந்த பசங்களோட பசங்களா, அந்த குழந்தைகளோட குழந்தையா தானும் ஒரு குழந்தையா மாறி அவங்க ரீல்ஸ் போடுறதோடு சேர்ந்து இவரும் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு நம்ம ஐயா முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். இல்லவா கைஸ், இப்போ வந்து நம்ம கூட யார் இருக்கானா, சிஎம் சார் நம்ம கூட இருக்காரு. சிஎம் சார் சொன்னா நிறைய பேர் கேட்பீங்க, அதனால சிஎம் சார் சொல்லுங்க சார். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்க சார். மோட்டிவேஷன் அட்வைஸ் சொல்லுமா? மோட்டிவேஷன் சொல்லுங்க. ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி, அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஆனால் இதே விளையாடுறாம படிப்பில் கவனம் செலுத்தாம விட்டுறக்கூடாது. விஜயாவது நீ என்ன படம் மட்டும் தான் நடிப்பேன், நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, ஆட்ல நடிப்பேன், விளம்பரத்தில் நடிப்பேன். நீ மட்டும் தான் ரேம்ப் பார்க்க போவியா, நானும் போவேன். நீ ரோட் ஷோ நடத்துவியா, நானும் நடத்துவேன். நீ வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் போடுவியா, நானும் போடுவேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ பாரு நீ பண்ணாததையும் நான் சேர்த்து பண்ணி காட்டுறேன். அது என்னது, ரீல் போடுறது. நீ ரீல்ஸ் போட்டிருக்கிறியா, இப்போ பாரு நான் உன்னோட ஒரு ஸ்டெப் அஹெடு அப்படின்ட்டு ரீல்ஸ் போட்டு விளையாடிட்டு இருக்கிறாரு நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். கூட நம்ம நடிப்பு அரக்கன் ஆஸ்கார் நாயகன் அன்பில் மகேஷ் அவர்களும் கூட கலந்துக்கிட்டார் அந்த வீடியோவில். அன்பில் இருக்காரா, மகேஷ் இருக்காரா, வர சொல்லுங்க அப்படின்ட்டு அவரும் உட்காந்துக்கிட்டு அந்த பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு ஒரு வீடியோ எடுத்து ஷூட்டிங் எடுத்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அன்பில் மகேஷ் அவர்கள் தனியாக அந்த 2 பசங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு ட்விட்டரில் ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு. என்ன அப்படின்னா, படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்ட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு. ஆனால் அதை பார்க்குறவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க படிப்பை விட்றாமல் இருக்கட்டும் சார், நீங்கள் நடிப்பை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்ட்டு போஸ்ட் போடுறாங்க. அப்போது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள், ஒவ்வொரு நாளும் மரண ஓலங்கள், ஒவ்வொரு நாளும் பெண்கள் கதறி துடிச்சிட்டு இருக்கிற தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. ஆனால் நம்ம முதல்வர் ரீல்ஸ் போட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாரு. நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அந்த ரீல்ஸ்க்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ஒன்று நடந்துட்டு இருக்கிறது கூத்து தமிழ்நாட்டில். சரி, ரைட்டு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவ்வளோ ஆர்வமாக வந்து அந்த 2 பசங்களோடையும் வந்து கலந்துக்கிட்டாரு. ஆனால் அதே பள்ளிக்கல்வித்துறையில் அங்கே 43 பிள்ளைங்க ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டு வாந்தி மயக்கம் கொண்டு உடல்நிலை அவ்வளோ மோசமான கண்டிஷனில் போய் இருந்தாங்களே, நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அந்த பக்கம் போய் எட்டி பார்த்தாரா? ஆனால் எட்டி பார்க்கல. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்ட்டு அந்த பள்ளி நிர்வாகத்துக்கிட்ட போய் இருந்த ஒரு நாடகத்தை போட்டாரான்னு போடல. போய் அழுதாரா அப்படின்னா அழுவல. ஆனால் விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் ஒரு எதிர்பாராத விதமாக இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அதில் வந்து அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அதே மாதிரி நம்ம துணை முதல்வர் எங்கேயோ துபாயிலிருந்து அடித்து பிடிச்சிட்டு அவசரமாக ஓடி வந்து அந்த கரூர் மக்களை பார்த்தார். ஆனால் தூத்துக்குடி விளாத்திக்குளத்தில் அப்படி ஒரு சம்பவம். அதே மாதிரி அந்த பிள்ளைங்க 43 இருக்கட்டும், இத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்ட விஷயமா இருக்கட்டும், எட்டி பார்த்தார் அந்த பக்கம் உதயநிதி அப்படின்னா இல்லை. இப்போ நம்ம முதல்வரும் நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த குட்டி பசங்களோட சேர்ந்துக்கிட்டு ரீல்ஸ் போட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. சரி, அதில் நம்ம முதல்வர் அறிவுரையாளர் சொல்கிறாரு, 10 நிமிஷம் தான் நீங்கள் ஆன்லைனில் ஃபோனை நோண்டிட்டு இருக்கிறீங்களா, மீதி நேரம்லாம் நீங்கள் படிக்கிறீங்களா, பரவாயில்லையே அப்படின்னு பாராட்டுறாரு. இப்போது
முதல்வர் இதையெல்லாம் உடன்பிறப்புகள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அடடா சோ கியூட், அந்த பிள்ளைங்களோட அந்த முதல்வர் பாரு எவ்வளோ க்யூட்டாக இருக்காரு, என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு பாரு, நல்லா படிக்கணும், நல்லா பெரிய ஆளாக வளரணும், நல்லா வந்து போலீஸ் ஆகணும், நல்லா கலெக்டர் ஆகணும் அப்படின்ட்டு படிப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து முதல்வர் அந்த பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுறாரு பாருன்ட்டு உடன்பிறப்புகள்லாம் நவ துவாரத்துலையும் ஃபயர் விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படியே எப்பா அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, பக்கத்து ஸ்டேட்டில் 16 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைகள் சிறுவர்கள் யாருமே சோஷியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை போட்டு வச்சுருக்கிறாங்க. ஆனால் நம்ம முதல்வர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, 10 வயசு 6 வயசு 5 வயசு பிள்ளைங்கிட்டலாம் ரீல்ஸ் போட சொல்லி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் தெரியாமல் தான் கேட்குறேன், இதை பார்க்குற அந்த வயசு பிள்ளைங்களுக்கு, அந்தந்த குட்டி குட்டி பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வீட்டில் பார்க்குறவங்க எல்லாருக்குமே அடடா முதல்வர் படிக்க சொல்லிட்டாரு, படித்து கலெக்டராக சொல்லிட்டாரு, அதனால் நம்மளும் படித்து கலெக்டர் ஆகணும்ட்டு யாருக்காவது தோணுமா? அதுக்கு பதிலாக என்ன தோணும், இந்த பசங்க மட்டும் விதவிதமாக ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆகி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கிட்ட போய் பாராட்டு வாங்குற அளவுக்கு அவங்க ஃபேமஸ் ஆகிருக்கிறாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை விட பயங்கரமாக ரீல்ஸ் போடணும், ரீல்ஸ் போட்டு அடுத்த தடவை நம்ம முதலமைச்சர்கிட்ட போய் பாராட்டு வாங்கணும், அதை எல்லாரும் வீடியோ எடுக்கணும், தமிழ்நாடு ஃபுல்லாக பரப்பணும், நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்களா? சின்ன குழந்தைங்களோட மென்டாலிட்டியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நல்லா யோசிச்சு பார்த்தா சின்ன பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க, அட அது ஒன்று அவங்களுக்கு நடந்திருக்குது, அதே மாதிரி நமக்கு வேணும் அப்படி தான் நினைப்பாங்க. இல்லை இன்னும் 20 வருஷம் கழித்து நான் டாக்டர் ஆகிறது கலெக்டர் ஆகிறது அதை பற்றி யோசிப்பாங்களா? அப்போது நம்ம முதலமைச்சர் பிள்ளைங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற வேலையை அல்லது அவங்கள படிப்பில் அவங்கள மேம்படுத்துகிற வேலையை பண்ணிட்டு இருக்கிறாரா, இல்லை அவங்கள சீரடிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்கிறாரா? அதுவும் எதுக்காக, இவர்களுடைய அந்த வெட்டி தண்டக்கருமாந்திர விளம்பரத்துக்காக. இந்த சுற்றி நாடு இவர் நினச்சிட்டு இருக்கிறாங்க இப்படியெல்லாம் டெய்லி ஒரு விஷயத்தை எடுத்து விளம்பரமாக போட்டு ஏதாவது ஒரு சர்க்கஸ் எல்லாம் பண்ணி நம்ம சுற்றி நடந்துருக்கிறத எல்லாத்தையும் மறைச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, மக்களுக்கு இதையெல்லாம் பார்க்கும்போது வெறுப்பும் அருவறுப்பும் உச்சக்கட்ட கோபமாக தான் ஏறிட்டு போகுது. ஏன்யா அங்கே என்ன நடந்துட்டு இருக்குது, ஏன் விட்டு புள்ள பசிக்கு 5 ரூபாய்க்கு நீ வாங்கி தரத்துக்கு வக்கு இல்லை, ஆட்டக்காரிக்கு 500 ரூபாய் கேட்குதான்ற மாதிரி தான் மக்களுக்கு கோவம் வருமா வராதா இல்லையா? நேற்று தான் கனிமொழி அவர்கள் அந்த விளாத்திக்குளம் பகுதியில் அந்த +2 மாணவி வந்து இந்த மாதிரி கொடூரமான முறையில் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொடூரமான முறையில் துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்யப்பட்டு அந்த மக்கள் அவ்வளோ கொதிப்பில் இருக்கும்போது கனிமொழி அவர்களும் அமைச்சர் கீதாஜீவன் அவர்களும் அந்த இடத்துக்கு சந்திக்க போகிறாங்க. போன இடத்துல அந்த மக்கள் முற்றுகையிட்டு என்னென்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, நான் வேணா அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். யார் இவங்களை உள்ள வர சொன்னது, அது கொஞ்சம் நல்லா காது கிட்ட வச்சு அந்த கவனிச்சு பாருங்க, உள்ள என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்ட்டு. இவங்களை வெளியே துரத்துங்க, இவங்களை யார் உள்ளே விட்டுது அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கள் வந்து கொதிக்கிறாங்க. அப்போது இந்த ஆட்சி மேலே, இந்த ஆட்சியில் நடக்கிற இந்த மாதிரி மோசமான சட்டம் ஒழுங்கால மக்கள் பாதிக்கப்படுறதை வச்சு மக்கள் கொதிப்படைஞ்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, ஓ நீங்கள் கோபமாக இருக்கிறீங்களா, இப்போ நான் உங்களை எப்படி கூல் பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு ரீல் போட்டுட்ருக்கிறாரு. இதை பார்த்தா மக்கள் கூல் ஆவாங்களா? உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த, இப்படிப்பட்ட ஒரு ஞானியான ஒரு முதல்வரை எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சமாவது இவர் தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்றது ஏதாவது தெரியுதா? உண்மையிலேயே ஒரு முதல்வரை அவரை சுற்றி இருக்கிறவங்க இந்த அளவுக்கு முட்டாளாக்க முடியுமா அப்படிங்கிறது என்னால் வேறு எங்கேயுமே பார்க்க முடியல. உலகத்தில் வேறு யாராவது இப்படி மற்றவங்களால இப்படி இருப்பாங்களா தெரியல. அதிமுக காரங்க வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் அல்லது மற்றவர்களாக இருக்கட்டும், வார்த்தைக்கு வார்த்தை வார்த்தைக்கு வார்த்தை பொம்மை முதல்வர் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நம்முடைய முதல்வர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இந்த புலிகேசி படத்தில் வரும்ல, நீர் ஒரு மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக் கொண்டிருக்கிறீர் அப்படின்ற மாதிரி நம்ம முதல்வர் ஒரு பொம்மை முதல்வர் என்பதை நிமிடத்திற்கு ஒரு முறை காட்டிக் கொண்டிருக்கிறார். எங்க நேற்று வந்த செய்தி, கடைசி 48 மணி நேரத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் 12 பாலியல் குற்றங்கள் அப்படின்னு செய்தி வருது. அதில் எத்தனை கொலைகள் அப்படிங்கிறது அது கணக்கு இல்லை. அப்போது நம்ம கேட்கும்போது ஈஸியாக கேட்டு கடந்து போயிடலாம். பாலியல் குற்றங்கள் 12 நடந்துருச்சு, 2 வயசு குழந்தைக்கு நடந்துருச்சு, 60 வயசு பாட்டிக்கு நடந்துருச்சு, இப்போ ஒரு +2 மாணவி நடந்துச்சுன்ட்டு கேட்குறவங்களுக்கு அது செய்தி. ஆனால் பாதிக்கப்படுறவங்களுக்கு அது எப்படி? செத்தவங்க உயிர் போனது தான். இத்தனைக்கும் அந்த +2 மாணவி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 10th நல்ல மார்க் எடுத்து நல்லா படிக்கிற பொண்ணு. உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஒருத்தங்க நல்லா படிக்கிறாங்கன்னா வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய கனவுகளோடு இருந்திருப்பாங்க, இப்படி ஆகணும், இந்த மாதிரி நம்ம ஆகணும் அப்படின்ட்டு. அப்போ அவங்க கனவுகள் எல்லாம் செதஞ்சு வாழ்க்கையே அழிக்கப்பட்டுருச்சா? இது ஒரு பக்கம். இதில் அந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆட்பட்டு அதுக்கப்புறம் பொழைச்சி வந்தவங்க, அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அந்த ட்ராமான்றது எப்படி இருக்கும்? இத்தனைக்கும் சின்ன சின்ன பிள்ளைங்கிறது 14 வயசுலேருந்து எடுத்துக்காங்க. 14 வயசு பொண்ணை 3 பேர் கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணுறான்னா அந்த பொண்ணுக்கு அந்த உளவியல்ன்றது எந்த அளவுக்கு கொடூரமாக பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த வீட்டில் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் இல்லையா? இப்போது ஒவ்வொன்றுத்தையும் பார்க்கும்போது ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே இது மிகப்பெரிய வலி. ஆனால் 10ஆம் வகுப்பு பார்க்கும்போது அங்கே ஒரு பாலியல் குற்றம் நடந்துருச்சான்ப்பா, அங்கே ஒருத்தர் ரேப் பண்ணிட்டானப்பா, இங்கே ஒருத்தன் கொலை பண்ணிட்டானப்பா. இதை எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு அக்கறையோட
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய நலன் மீதும் மிகுந்த அக்கறையோடு செயல்பட வேண்டியவர் யார்? முதலமைச்சர். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அது கிடக்குதுப்பா, நமக்கு இன்னைக்கு என்ன வேஷம் போட்டுன்னு சொல்லு. காக்கா வேஷம் போட்டுமா, காக்கான்னு கத்துறேன். குரங்கு வேஷம் போட்டுமா, போட்டு விட மரத்துக்கு மரம் ஜம்ப் பண்ணுறேன். இன்னைக்கு என்ன வேஷம் அப்படிங்கிறதால அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா இவர் என்ன மாதிரியான முதல்வர்? இந்த மாதிரியான முதல்வர் ஒரு நாட்டை ஆளும் போது அது என்ன மாதிரியான நாடாக இருக்கும்? இந்த மாதிரியான நாடாக தான் இருக்கும். அதனால் பார்த்துங்க, இதான் தமிழ்நாட்டோட சாபக்கேடு, தமிழ்நாட்டோட நிலைமை. நம்ம முதல்வர் என்ன நினைக்கிறாரு? பெருக்கெடுத்து ஓடுற காட்டாற்று வெள்ளத்தில் குறுக்க பூந்து ஒரு அணையை போட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அதாவது மக்களுடைய கோபமும் இந்த ஆட்சியின் மேலே இருக்கிற வெறுப்பும் வெள்ளம் மாதிரி ஓடும்போது தன்னுடைய இந்த க்யூட்டான ஆட்ஸ் மூலமாக முதல்வர் ஒரு அணையை கட்டிடலான்னு நினைக்கிறாரு. சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நான் க்யூட்டாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி முதல்வர் பண்ணிக்கிட்டு இதன் மூலமாக மக்களை மகிழ்விச்சிடலாம், இதன் மூலமாக ஓட்டுகளை கவர்ந்துடலாம் அப்படின்ட்டு முதல்வர் ஒரு கணக்கு போட்டிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த முதல்வர் நமக்கு கிடைச்சிருக்கிறாருன்றதை நினச்சி தான் நம்ம பெருமைப்பட வேண்டியதாக இருக்குது. வேற என்ன சொல்கிறது? அதனால் பார்த்துங்க, இதான் நிலைமை. மக்களுக்கு சொல்ல வேண்டியது நம்ம கடமை, எடுத்து சொல்கிறோம். அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.